டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த காட் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஸ்டோரியோட பார்ட் 2 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம பிங்கி மெயின் சோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த ரெட் ஸ்ட்ரிங்ஸை நம்ம ஹீரோயின் உடம்பு பூரா சுத்தி விடுவாங்களா, அப்போ நம்ம ஹீரோயின் வலி தாங்க முடியாம ஆப்போசிட் நின்னுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை தான் பார்ப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு குட்டியா ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இறந்து போன அன்னைக்கு அவரை கிரிம் கிரீப்பர் கூட்டு போறத நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அப்பாவோட கடையில ஃபேஸ் வாஷ் பண்றப்ப அப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் ரொம்ப வியர்டா நடந்திருப்பாங்கல்ல. அதுக்கு வேற எந்த ரீசனும் இல்ல, ஏன்னா அவங்களால சுத்தி இருக்கிற கோஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த நாய்க்குட்டி போய் நம்ம ஹீரோ பக்கத்துல போய் நிற்கும். நம்ம ஹீரோயின் அதை தேடி போய் கரெக்டாக நம்ம ஹீரோ பக்கத்துல நிற்பாங்க. அந்த டைமே நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாரு. ஆனா எங்க தனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டா அதுக்கடுத்து தன்னால ஹீரோவை பார்க்கவே முடியாத அளவுக்கு போயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்த சந்தோஷம் இருந்தாலும் அவன் இறந்துட்டாங்கிற கவலையில அந்த இடத்துல இருந்து அவங்க அழுதுட்டே தான் அன்னைக்கு போயிருப்பாங்க. அப்போ மட்டும் இல்ல, நம்ம ஹீரோ அவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாருல, நான் இப்படி காட் ஆஃப் லவ்வா மாறிட்டேன் அப்படி இப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் கேட்காத மாதிரி அவங்க வேலையை அவங்க வாட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, எல்லா காட் ஆஃப் லவ்ஸுமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருமே நம்ம ஹீரோயின் கையில எப்படியான ஒரு ரெட் ஸ்ட்ரிங்ஸை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு ரெட் ஸ்ட்ரிங்ஸும் அவங்கள கனெக்ட் பண்ணியிருக்கவே செஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வேற அப்பப்போ ரொமான்டிக்கா கொஞ்சிக்கிட்டு இருப்பாரா, அது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக்லாம் காமிச்சு முடிச்சோனையும் இங்கே ப்ரெசென்ட்ல தான் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. நம்ம பிங்கி என்னதான் அவ்வளோ பெரிய ரெட் ஸ்ட்ரிங்ஸை கட்டியிருந்தாலும் அது எல்லாமே நம்ம ஹீரோயின் முன்னாடி உடஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம ஹீரோ மேலே அவங்க வச்சிருக்க காதல் இப்படி. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாரு, அப்போ உனக்கு நான் முதர்ந்தே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன் தானா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அப்படி அழுதுகிட்டே சொல்லுவாங்க, எங்கே எனக்கு இந்த ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு சொல்லி வெளியே தெரிஞ்சா ஏதாச்சும் பண்ணி அந்த ஸ்பெஷல் பவர் என்கிட்ட இருந்து எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நான் எப்படியானு உன்னை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், இப்போ உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ என்னன்னா என்ன வேறொரு பையன் கூட சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும், ஏன்னா அவர் அப்படி ஆசைப்படவே இல்லை. உடனே டக்குன்னு ஓடி நம்ம ஹீரோனை அவர் ஹக் பண்ணிக்குவாரு. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிங்கிக்கு ஒரு மாதிரி ஆயிரும், அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எல்லா இடத்துக்கும் ஒன்னா போய் சுத்துவாங்க. இதுல பாவம் நம்ம பிங்கி தான் தேர்ட் வீல் மாதிரி கூடயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க, வேற வழியும் அவங்களுக்கு இருக்காது. இதுல நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட பேசுறது அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும். மித்தவங்களாம் பாவம் இந்த பிள்ளை முழு பைத்தியமாவே மாறிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஏன்னா மித்தவங்க பார்வையிலலாம் நம்ம ஹீரோயின் தனியா பேசுற மாதிரி தான் தெரியும். ஆனா இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் போன நம்ம பிங்கி நம்ம ஹீரோ கூப்பிட்டு திட்டியே விட்டுருவாங்க. இப்போ ஆள் சந்தோஷமா இருக்காதா, ஆனா இப்படி எத்தனை நாள் தான் ஓட்டுவீங்க, அவளுக்கு உண்மையான ரியலான லிவிங் பார்ட்னர் தான் தேவை, அவளும் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு எடுத்து வளர்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம பிங்கி அட்வைஸா பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ பொசுக்குன்ட்டு நீ ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. நம்ம பிங்கிக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுரும், ஐயோ இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம பிங்கிக்கு தான் லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதைத்தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்ன பயமா இருக்குன்னா, எங்கே இப்போ என் ஆள் செத்து போயிட்டானா அவ திரும்பி ஹெவனுக்கு வந்துருவா, அப்போ காட் ஆஃப் லவ் பார்ட்னரா நான் அவளை சூஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற பயம் தானே உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்ம பிங்கிக்கு இப்போதான் உயிரே வந்த மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், அதுக்காக தான் நான் பயப்படுறேன். நீ வாட்டுக்கு நீ உன் ஆள் கூட இருக்கணுங்கிறக்காக என்ன மறுஜன்மேடு அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் பூச்சியாவோ பள்ளியாவெல்லாம் பிறக்க மாட்டேன்ப்பா, அந்த பயம்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சமாளிச்சிருவாங்க. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. உடனே நம்ம பிங்கி இதைத்தான் நானும் சொல்கிறேன், அதெல்லாம் அப்புறமேல் பார்த்துக்கலாம், இப்போ நீ எனக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற மாதிரி உளறிடுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல ஷாக்காக எப்படி திரும்பி பார்ப்பாரா. நம்ம பிங்கிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, ஏமா அப்படி லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அடுத்து இப்போ நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, என்ன இன்னைக்கு உன் பார்ட்னர் பிங்கி ஆளையே காணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ இல்ல சின்ன வாக்குவாதம் எங்க ரெண்டு பேருக்குள்ள, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், உனக்கு அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு புரியலையா, அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ உடனே என்ன பிடிக்காத யாரான்னு ஒருத்தவங்க இந்த வேர்ல்டுல இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பெருமை பித்திக்குவாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் மட்டும் ஒரு பையன் வருவான். எப்படி இருக்கு அப்படி இப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த பையன் நம்ம ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக, நீ கவலைப்படாத, ஆலன் இப்போ சொர்க்கத்துல நிம்மதியா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோ தான் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காரு. அவரு அவன் பேச்செல்லாம் கேட்காத, அவன் லூசு மாதிரி ஏதோ உளறான், உன் கூட ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்றான் இப்படின்னு பக்கத்துலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரா. நம்ம ஹீரோயின் டே சும்மா இருடா, அவனே நார்மலா தான் ஆறுதல் சொல்றான், நீ வேற அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டு வெளியே வளரிடுவாங்க. இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன இவ தனியா பேசுறா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். ஆனா பெருசா ஒன்று ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். இதுவே இன்னொரு பக்கம் ஹெவன்ல தான் காட்டுவாங்க. நம்ம பிங்கியா கடுப்பா ஒரு ஹையர் அஃபிஷியல் முன்னாடி நின்று
ஏதோ சொல்ற மாதிரி நம்மளுக்கு இங்க காட்டுவாங்க. திரும்பி அப்படியே கீழே இப்ப இடத்துல தான் காட்டுவாங்க. அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அப்ப வியடா ஒருத்தன் இவங்க உட்காந்துருக்க டேபிள் வந்து உட்காருவான். இவன் யாருன்னு தெரியுதா? கடைசியா அந்த கோஸ்ட் தலைவன் கொன்ன ஆளுதான் இவன். இப்ப இவன் மேலதான் அந்த கோஸ்ட் தலைவனோட பேயும் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினாலையும் ஹீரோவாலையும் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும்ல. அவங்க 2 பேரும் பார்த்துருவாங்க அந்த பையன் மேல யாரோ ஏறி உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப அந்த கோஸ்ட் தலைவனா அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி முறைச்சு பார்ப்பான். குட்டியா ஒரு ஃபிளாஷ் மாதிரி ஒன்று வந்துட்டு போகும். இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்கம் மாதிரி ஒன்று இருந்து எல்லாரும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இயக்கத்துல தான் இந்த கோஸ்டோட தலைவனும் இருந்திருப்பான். ஆனா என்ன, அவனோட ஃப்ரெண்ட்ஸே அவனை அநியாயமா கொண்டிருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோயினும் ஒரு ஆள் போல. அதனால இப்ப அடுத்து நம்ம ஹீரோயினை பழி வாங்கறக்க அவன் இங்க வந்திருக்கான். அடுத்து என்ன, டக்குன்னு அவன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோனை குத்த வந்துருவான். நல்ல வேலையா நம்ம ஹீரோ நடுவுல புகுந்து எப்படியும் அவனை தட்டி விட்டுருவாரு. இங்க இருந்து வேமா போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவர் சொல்லுவாரா. ஆனால் இவனை எப்படி இங்க விட்டுட்டு போறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அங்கேயே நிப்பாங்க. ஆனா அந்த கோஸ்ட் தலைவனா திரும்பி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை குத்தலாம்னு சொல்லி போவான். இப்ப நல்ல வேலையா அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் நடுவுல வந்து காப்பாத்திடுவான். ஆனா என்னன்னா, அவன் கீழே லைட்டா அந்த கத்தி பட்டு ஒரு பெரிய கட்டு வந்துடும். ஆனால் நம்ம ஹீரோ விடாம எப்படியோ முயற்சி பண்ணி அந்த கோஸ்ட் தலைவனை பிடிச்சிருவாரு. இங்க இருந்து 2 பேரும் போங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவாரு நம்ம ஹீரோயின் கிட்ட. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு ஹெவன்ல இருந்து ஒரு அபிஷியல் வந்திருப்பாங்க நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக. ஆனா வந்து பார்த்து அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஷாக்கு, நம்ம கோஸ்டோட தலைவன் இங்கதான் இருக்கான். அந்த ஆபீசர் வந்து நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோஸ்ட் தலைவன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கோஸ்ட் தலைவனா, நீங்க அசால்ட்டா சொல்லிடுறீங்க, இவங்க ஆனா எனக்கு பண்ண துரோகத்தெல்லாம் மறந்துட்டு அவங்க வாட்டுக்கு சர்வசாதாரணமா மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் அது எல்லாமே ஞாபகம் இருக்கு, வழி அனுபவிக்கிறதுனா நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. அந்த ஆபீசர் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் ஒன்று யூஸ் பண்ணி இப்போதைக்கு தற்காலிகமா அவன் இந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்போதைக்கு மட்டும் நம்ம ஹீரோயின் சேஃப். அதுக்கடுத்து அவன் எப்ப திருப்பி வருவானே தெரியாது. இதுவே இப்ப திரும்பி ஹெவன்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட பேண்டையும் நம்ம பிங்கியோட பேண்டையும் பிடிங்கி வச்சுக்குவாங்க. என்னன்னா, நம்ம பிங்கி மேலையும் நம்ம ஹீரோ மேலையும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும். நம்ம ஹீரோ ஒரு தடவை அவர் பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாரு நம்ம பிங்கியோட பாய் ஃப்ரெண்ட் மேல. பிங்கி ஒரு தடவை மெயின் சோர்ஸ்ல இருந்தே அந்த ரெட் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் மேல கட்டி விட்டுருப்பாங்க. அது ஒரு பெரிய தப்பு. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அவர் கொடுத்த வேலையை பார்க்காம எர்த்ல அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. இதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய தப்பு. அதனால உங்க 2 பேரோட பவரையும் கொஞ்ச நாளைக்கு நாங்க பேன் பண்ணி உங்களை நாங்க அண்டர் கிரவுண்ட்ல போட்டு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பெரிய குழிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அந்த குழிக்குள்ள பாத்தீங்கன்னா கிரட்ஜி பையெல்லாம் உட்காந்துருக்கும். நம்ம பிங்கியா தன்னாலதான் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சாரின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நம்ம பிங்கி இந்த ஹையர் அஃபிஷியல்கிட்ட போய் கோவமா ஏதோ பேசியிருப்பாங்கல்ல, அதனால வந்த விளைவுகள் தான் இது எல்லாமே. சாரிடா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோவும் நீ நல்லது நினைச்சு பண்ணியோ கெட்டதுன்னு நினைச்சு பண்ணியோ, ஆனா அதுல கடைசி ஒரு நல்லது தான் நடந்திருக்கு. நீ என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போய் தான் அந்த கோஸ்டோட தலைவன் அந்த இடத்துக்கு வரப்ப கரெக்டா அந்த ஹையர் அஃபிஷியலும் வந்து என்னையும் என் ஆளையும் காப்பாத்திருக்காங்க, இல்லைன்னா என் ஆளும் அங்கேயே செத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம பிங்கி இன்னொருக்கா சாரின்னு கேட்டுட்டு இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன்னா எனக்கு லைட்டா உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால தான் நான் என்ன பண்றேன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன், இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் இவங்க கடைசியில் நல்லது தானே பண்ணியிருக்காங்க, இவங்களால தான் இப்போ ஹீரோயின் உயிரே தப்பிச்சிருக்கு. அதனால நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்காரு நம்ம பிங்கியை. இப்போ நம்ம ஹீரோ இந்த குழிக்குள்ள இருக்கிறனால அவரால் அவ்வளோ ஈஸியாலும் திரும்பி எர்த்துக்கு போக முடியாது. இந்த பெரிய குழியில இருந்து அவர் வெளியே வந்தா மட்டும்தான் எர்த்துக்கே அவரால் போக முடியுமா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்னடா ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்த படாவே இருக்காது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த அண்டர் வேர்ல்டுல தான் நம்ம ஹீரோ எப்படியான்ட்டு அந்த பெரிய பள்ளத்திலிருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் என்ன, ஒவ்வொரு தடவையும் பாதியிலேயே பொத்து பொத்துன்ட்டு மேல இருந்து கீழே விழுந்துருவாரு. இதெல்லாம் அந்த கிரட்ஜி பைய உட்காந்து ஏதோ படம் பாக்குற மாதிரி கை தட்டிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுவே அப்படியே மேல இடத்துல நம்ம ஹீரோவை காணும் அப்படிங்கிற ஏக்கத்திலேயே நம்ம ஹீரோயின் நைட் நேரம் வெளியே வந்து பாஸ்கெட் பால் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஏதோ சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா அவங்க டாக் ரொம்ப வீக் ஆயிருச்சு. கடைசியா சாகுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்துல போய் அழுதுகிட்டே தடவி கொடுப்பாங்க. நீ கவலைப்படாத, இங்க இருந்து நீ ஹெவனுக்கு போனானியும் அங்க ஆலன் இருப்பான், நான் நல்லா பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தடவி கொடுத்துட்டே பக்கத்துல படுத்திருப்பாங்களா. அப்போ அன்பார்ச்சுனேட்டா அந்த கோஸ்டோட தலைவன் வந்துருவான். வந்து ஏதோ ஒரு ஆணி மாதிரி ஒண்ணு ஷார்ப்பா நம்ம ஹீரோயின் தரையில இறக்குவான். அடுத்த செகண்ட்ல இருந்து நம்ம ஹீரோயின் அவங்களா சைட்ல போய் இடிச்சுக்கிறது, மேல இருந்து கீழே விழுகிறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கோஸ்ட் தலைவன் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவான், உன்னை என் தங்கச்சி மாதிரி நான் ட்ரீட் பண்ணேனே, என் உயிர் தான் வேணும்னு சொல்லி நீ கேட்டிருந்தாவே போதுமே, நான் கொடுத்துருப்பேனே. ஆனா என்னை இப்படி ஏமாத்தி என்னை கொன்னு நீ மட்டும் சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்துட்டு பல தடவை மறுபிறவி எடுத்துட்டீங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா. அதுக்கு தான் மொத்தமா உங்க எல்லாரையும் பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் மேலதான் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. பல தடவை ட்ரை பண்ணி ரொம்ப ஹைட்ல இருந்து விழுந்த நம்ம ஹீரோ டயர்டா தரையில படுத்திருப்பானா. அப்ப அவனை நோக்கி ஒரு பெரிய கயிறு வந்து விழுகும். நல்லதா போச்சுடா அப்படின்னு சொல்லி நம்ம பிங்கியும் நம்ம ஹீரோவும் அந்த கயிறை பிடிச்சு அப்படியே மேலே ஏறி வருவாங்க. பார்த்தா அந்த கயிறை போட்டது நம்ம ஹீரோயினியோட டாக். இப்பதான் அந்த
டாக் இறந்துருச்சுல, ஆட்டோமேட்டிக்கா ஹெவனுக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோவையும் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் அப்பாடா நீ இறந்த கடுத்து எனக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த டாக் நம்ம ஹீரோவை பார்த்து குலைக்குமா, அதிலே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவாரு ஹீரோயின் ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா அப்படின்ட்டு. அடுத்து என்ன, நம்ம ஹீரோவும் பிங்கியும் எப்படியோ ஒரு அபிஷியலை பார்த்து கெஞ்சி கூத்தாடி இடத்துக்கு போயிருவாங்க. இன்னொரு பக்கமா நம்ம ஹீரோயின் பாவம் அந்த கோஸ்ட் தலைவன்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவாங்க. கடைசியா அந்த கோஸ்ட் தலைவன் நம்ம ஹீரோயின் கையாலேயே அவங்க தலையை பிக்க வைக்க பாப்பான். நல்ல வேலையா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹெவன்ல இருந்து 2 அபிஷியல்ஸ் வந்துருவாங்க. நீ பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, இதோடய நிப்பாட்டிக்கோ, இல்லனா மேல இருக்க கடவுள் உன்னோட சோலை உரு தெரியாம அழிச்சிருவாரு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வார்ன் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த கோஸ்ட் தலைவன் அடங்குற மாதிரியே இருக்க மாட்டான். எனக்கு உங்க கடவுளை பத்திலாம் கவலையே இல்லை, எனக்கு துரோகம் பண்ண எல்லாரையும் கொல்லணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சைக்கோ மாதிரியே பேசுவான். இவன் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது, களத்துல இறங்கி சண்டை போட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஹையல் அபிஷியர்ஸும் இந்த கோஸ்ட் தலைவன் கூட செமையா ஃபைட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கமா நம்ம பிங்கியும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சாகர ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்போ நம்ம பிங்கி ஒரு ஐடியா சொல்லுவாங்க. உனக்கு தான் அந்த காட் ஆஃப் லவ்வோட செகண்ட் ரூல் தெரியும்ல, நம்ம இவளுக்கும் இன்னொருத்தனுக்கும் ஒரு லவ் ஸ்ட்ரிங்ஸ் உருவாக்கினா அவளால் இப்போதைக்கு சாகவே முடியாது, அவங்க விதி அவங்கள சாக விடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுப்பா. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பிங்கியும் அந்த ரெட் ஸ்ட்ரிங்ஸை வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனா இப்பதான் அவங்களுக்கு வேலை போயிருச்சுல, அவங்க பீட்ஸ் அவங்க கையில இல்ல, ஸோ அந்த ரெட் ஸ்ட்ரிங்ஸ் வராது. அவன் நம்ம பிங்கிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவாரு என்ன பண்றதுனே தெரியாம. ஆனா நம்ம ஹீரோயினா நீ கவலைப்படாதடா, இப்போ நான் செத்து போயிட்டா கூட நான் ஹெவனுக்கு தானே வருவேன், வந்து நம்ம 2 பேரும் அடுத்து காட் ஆஃப் லவ்வா இருந்து கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் இப்படி இருக்கிறத பார்த்து அழுக மட்டும்தான் வரும். என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. இன்னொரு பக்கம் அவங்க 3 பேரோட சண்டையை தான் காட்டுவாங்க. அந்த 2 அபிஷியல்ஸும் இப்போ அந்த கோஸ்டோட தலைவன் கிட்ட தோக்குற நிலைமையில இருப்பாங்க. அந்த கோஸ்ட் தலைவனா எனக்கு இந்த எர்த்லயும் நிம்மதி இல்ல, அந்த அண்டர் வேர்ல்டுக்கும் நிம்மதியே இல்ல, என் சோலே ஒரு நிம்மதி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துவான். இன்னும் கொஞ்சம் விட்டு அவன் டீமனாவே மாறிடுவான் போல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த மெயின் காடை தான் காட்டுவாங்க. அவர் கையில தான் இப்போ இந்த கோஸ்டோட தலைவனோட அந்த பீட்ஸ் பிரேஸ்லெட் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ஃபுல்லா கருப்பா இருக்குமா, இப்படியே போச்சுன்னா எதுவுமே நல்லதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கடவுளும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இது பத்தாதுன்ட்டு கீழே அந்த கோஸ்ட் தலைவன் அவனுக்குள்ள இருக்க எல்லா வெஞ்சன்ஸையும் அப்படியே யூஸ் பண்ணி இந்த 2 ஆஃபீஸர்ஸையும் அட்டாக் பண்ணி அவங்க பவர்ல எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுற மாதிரி காட்டுவாங்க. அந்நேரத்துல கரெக்டா வந்து நம்ம ஹீரோ அவன் தலைக்கிட்ட பாயிண்ட் பண்ணி அப்படி குத்த ட்ரை பண்ணுவான். ஆனா அவனாலையும் முடியாது, ஏன்னா அவன் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பானா. விடாம நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுவான். அப்போ ஒரு பவர்ஃபுல்லான ரிங் நம்ம கோஸ்ட் தலைவனையும் நம்ம ஹீரோவையும் லைட்டா சுத்து போடும். திடீர்னு நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த கத்தியை அப்படியே கீழே போட்டுட்டு கோஸ்ட் தலைவனுக்கு தேங்க்யூ தேங்க்யூ, நீங்க செஞ்ச சின்ன உதவினால நான் 7 நாள் சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்மளுக்கே ஒரு செகண்ட்ல ஒண்ணுமே புரியாது. என்னன்னா நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு பூச்சியா பிறந்திருப்பாரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இந்த கோஸ்ட் தலைவன் வந்து அந்த இயக்கத்தோட தலைவனா இருந்திருப்பான். அப்போ ஒரு நாள் அவங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப பூச்சியா இருந்த நம்ம ஹீரோக்கு மேல நிறைய எறும்பு அப்படி மொச்சுக்கிட்டு இருந்திருக்கும். அந்த எறும்பெல்லாம் தள்ளி விட்டு ஜஸ்ட் பூச்சியா இருந்த நம்ம ஹீரோவை அவர் காப்பாத்திருப்பாரு. இது இப்போ நம்ம ஹீரோ மைண்டுக்கு வந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. அப்படியே சைமல்டேனியஸா மேல அந்த காட் கையில இருந்த பிரேஸ்லெட் தான் காட்டுவாங்க. அதுல ஃபுல் பிளாக்கா இருந்துச்சுல, இப்போ ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும் ஒயிட்டா மாறும். இப்படி ஒரு பீட்ஸ் ஒயிட்டா மாறினதே போதும்ல, இனி அந்த கோஸ்ட் தலைவனோட சோல் வந்து மோச்சமே இல்லாம அலையிற மாதிரி இருக்காது. ஏன்னா ஃபுல்லா பிளாக்கா இருந்தா தானே மோச்சமே கிடைக்காது. இப்போ ஒன்னே ஒன்று ஒயிட்டா மாறிடுச்சா அப்படியே அவன் அங்க இருந்து கரைஞ்சு போயிருவான். அடுத்து அப்படியே நம்ம காடை தான் காட்டுவாங்க. இப்போ அவர் கையில இருந்து ஒரு சோல் நிம்மதியா பிரிஞ்சு போற மாதிரி காட்டுவாங்க. என்னன்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த கோஸ்ட் தலைவனால நடந்த எதையுமே மறந்துருக்கவும் முடியாது, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாமையே தான் அவன் ஆத்மாவோட அங்கேயும் இங்கே அலைஞ்சிருப்பான். இப்பதான் ஒரு ஒயிட் பீட்ஸ் வந்துருச்சுல, ஸோ இவனுக்கு வந்து இப்போ மறுபிறவிங்கிற ஆப்ஷன் இருக்கும். என்ன முதர்ந்து பூச்சியா பள்ளியா பிறக்கணும். ஆனா என்ன இதுக்கு முன்னாடி அவன் லைஃப்ல நடந்தது எல்லாத்தையுமே அவன் மறந்துடுவான். ஸோ அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணமும் அவன் கிட்ட இருந்து அப்படியே மறைஞ்சு போயிருக்கும். அந்த கோஸ்ட் தலைவன் போயிட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் சாகர நிலைமையில இருக்காங்களே, இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தப்ப அவங்க சொன்னதெல்லாம் அப்படி யோசித்து பார்ப்பாரு. அந்த ரெட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இப்போ அவங்க காட் ஆஃப் லவ்வா மாறினால அவங்க சோலோடய அட்டாச் ஆயிருக்குமா. இப்போ அப்படியே அவர் உயிர்ல இருந்து ஒரு ரெட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே எடுத்து நம்ம பிங்கிட்ட கொடுத்துட்டு ஒன்று சொல்லுவாரு, சில விஷயங்கள் 1000 வருஷம் ஆனாலும் மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை சீக்கிரமா எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. நம்ம பிங்கியும் வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடுவாங்க. அந்த ரெட் ஸ்ட்ரிங்ஸை தூக்கிட்டு யாரு கூட கனெக்ட் பண்றதுக்குன்னா இப்போ ரீசெண்டா நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் மட்டும் ஒருத்தவனை காமிச்சாங்கல்ல, அவன் கூட கனெக்ட் பண்றதுக்கு தான் வேகமா ஓடுவாங்க. நல்ல வேலையா அவனை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அவன் மேல அந்த ரெட் ஸ்ட்ரிங்ஸை கட்டிடுவாங்களா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் அந்த ரெட் ஸ்ட்ரிங்ஸ் கனெக்ட் ஆயிரும். அந்த ரெட் ஸ்ட்ரிங்ஸ் பவர் வந்துருச்சுனாவே இவங்க லவ் சக்சஸ் ஆகாம நம்ம ஹீரோயினால சாக முடியாது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர் திரும்பி வரும். இந்த ப்ராசஸ் அப்படியே நடந்துகிட்டு இருக்கப்பே நம்ம ஹீரோயினுக்கு இவங்க இந்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஹெவன்ல இருந்தது ஞாபகம் வரும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலயும் ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. அப்ப ஹெவன்ல வச்சும் கடைசியா இவங்க மறுபிறவி எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இதை தான் சொல்லியிருப்பாரு, நீ எங்க இருந்தாலும் நான் தேடி வருவேன், ஏன்னா சில விஷயங்கள் 1000 வருஷம் ஆனாலும் மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன நம்ம ஹீரோ அவரோட ரெட் ஸ்ட்ரிங்ஸை சோல்ல இருந்து எடுத்து கொடுத்தனால இப்போ இனி அவர் காட் ஆஃப் லவ்வே கிடையாது. இப்படி அந்த இடத்துல இருந்து
கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வேனிஷ் ஆகி மறைஞ்சிருவாரு நம்ம ஹீரோ. என்னடா அவ்வளவுதானா, கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. நம்ம ஹீரோவோட சோல் இங்க இருந்து போய் திரும்பி மறுபிறவிக்கான ப்ராசஸ்க்கு போயிருக்கும். அவர் எப்பயும் போலதான் இருந்து பள்ளி, கருப்பாம்பூச்சி, கேட்டஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிறந்து பிறந்து கடைசியா அவர் பேண்ட் ஃபுல்லா ஒயிட் பீட்ஸா மாத்திட்டு இப்ப ஹியூமனா மறுபிறவி எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம பிங்கியை தான் ஹெவன்ல காட்டுவாங்க. அவங்களும் எப்படியோ அவங்க மெரிட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க பீட்ஸ் எல்லாம் ஒயிட் ஆக்கிட்டு இன்னொரு மறுபிறவிக்கான ப்ராசஸ்க்கு அவங்க வந்திருப்பாங்க. நம்ம பிங்கியா மேல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னையும் ஆலனையும் எப்படியா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கான்ட்டு லவ்வர்ஸா அந்த ரெட் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காகவே இங்க பாத்தீங்களா எனக்கு இந்த கழுத்து கிட்ட ஒரு பர்த் மார்க் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த பர்த் மார்க்கை வச்சு எனக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சு 5 நிமிஷம் ஆலன் கூட இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிங்கி சொல்லிட்டு அங்கேருந்து மறுபிறவிக்கான ப்ராசஸ்ல அவங்க இறங்கிடுவாங்க. இப்போ இடத்துல தான் காட்டுவாங்க. பார்த்தா ஒரு ஆமையை காட்டுவாங்க. அந்த ஆமை கழுத்துலேயே ஒரு மார்க் இருக்கும். என்னடா நம்ம பிங்கி ஆமையா பிறந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஆமையை ட்ரீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த ஸ்கூல்மேட்டும். என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம பிங்கியோட கதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க டைம்லயே பின்னாடி அப்படியே லைட்டாக 2 குழந்தைங்களை காட்டுவாங்க. அதில் அந்த பொண்ணா ஆப்போசிட்ல இருக்க பையனை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கும். நீ எல்லாம் என்னடா பெட்டு வச்சிருக்க, ஏன் பெட் பாரு அவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போதான் அந்த பொண்ணோட கழுத்தை காட்டுவாங்க. அந்த பொண்ணோட கழுத்துல தான் அந்த பர்த் மார்க் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பிங்கி. அது மட்டும் இல்லாம அந்த ஆப்போசிட்ல உட்காந்துருந்த குட்டி பையன் என்ன சொல்லுவானா, எனக்கு இந்த அனிமல் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா சில விஷயங்கள் 1000 வருஷம் ஆனாலும் மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது யாருன்ட்டு. வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான். இந்த டைலாக் கேட்டனையும் அங்கிருந்து நம்ம ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க இந்த பையன் யாரா இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே நம்மளுக்கு ஜூம் அவுட் பண்ணி தான் காட்டுவாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு ரெட் ஸ்ட்ரிங்ஸ் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம பிங்கி தான் ஏற்கனவே சொல்லிட்டு தானே வந்திருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும் பிங்கிக்கும் ரெட் ஸ்ட்ரிங்ஸ் கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம பிங்கியோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. நம்ம ஹீரோவும் திரும்பி மறுஜன்மம் எடுத்துட்டாரு. நம்ம ஹீரோயினும் கடைசி உயிரோட இருக்காங்க. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் ஹாப்பி எண்டிங் தான். இதே ஹாப்பினஸோட இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே காய்ஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.